நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி இதில் இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பப்ளிக் டாய்லெட்டில் வந்து அந்த சீட்டில் வந்து உட்காடுறாங்க இல்லையா, அதில் யூரின் ட்ராப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை ஃபிக்கஸ் அந்த இது இருந்தாலோ அதை தொட்டு இவங்க தெரியாமல் ஃபேஸில் அந்த ஹேண்ட் டு மவுத் அந்த மூலியமாக தான் இன்ஃபெக்ஷன் பரவும். ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து அந்த சீட்டில் உட்காரனால அப்படி பரவுன்றது கிடையாது. பட் எப்போ பரவுன்னா அந்த டைரெக்டாக உட்காரும் போது வேறு சிலருக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை எனி பாக்டீரியா அந்த மாதிரி இருந்து அவங்க உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கடுத்து டைரெக்டாக அது ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்க போய் அதில் உட்காரும் போது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தெரியாமல் தொட்டுட்டு நம்ம மவுத் கிட்ட கொண்டு போனாலும் அந்த ட்ராப்லெட்ஸ் மூலியமாகவும் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தொட்டுட்டு நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸில் சிலர் வந்து தொட்டுருவாங்க, அது மூலியமாகவும் வந்து இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் போகிறீங்க, நீட்டாக இல்லை ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா அந்த சீட்டில் வந்து உட்காரதை தவிர்த்துக்கோங்க. இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் கேரி பண்ணிக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இடத்த தொட்டதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸ்க்கோ இல்லை மவுத் அந்த ஃபேஸ் கிட்ட உங்கள் கையை கொண்டு போகாதீங்க. நல்லா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க உங்கள் கையை. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி அந்த டோர் ஹேண்டில்ஸ் அந்த மெயினாக வந்து அந்த பாத்ரூமை சுற்றி உள்ள டாய்லெட்டை சுற்றி உள்ள எல்லா திங்ஸையும் வந்து நீங்கள் தொட்டதுக்கப்புறம் உங்கள் கையை தெரியாமல் கூட உங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னா.